ஹாய், வெல்கம் பேக் டு திருப்திஸ் கிச்சன். சின்னவாளுக்குலாம் ஒரு ஹாய், பெரியவாளுக்குலாம் நமஸ்காரம் சொல்லிட்டு இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாலக்கீரை போட்டு கூட்டு, உருளைக்கிழங்கு வாழைக்காய் ரெண்டும் கொஞ்சம் 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 இருந்தது, அதை போட்டு கறி, சின்ன வெங்காயம் போட்டு வெத்த குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு மிளகு ஜீரக ரசம். அவ்வளவுதான் இன்னைக்கு பண்ண போறேன். வாங்க நான் இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் கீரையை போட்டுடலாம் அடுப்புல. கீரை கூட்டுக்கு நான் முதல்ல கீரையை அலம்பி வச்சுட்டு இருக்கேன். தண்ணி விட்டு சும்மா ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு ஜீரகம், பெருங்காய பொடி, கொஞ்சம் உப்பு, அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன், கொஞ்சமா விட்டா போதும், கீரை சீக்கிரமா வெந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த சைடு குக்கர்ல இந்த கீரைக்கு நான் கொஞ்சோண்டு பைத்தம் பருப்பு வேக வச்சுக்கிறேன். பைத்தம் பருப்பு வேக வச்சுக்கிறேன். போது தண்ணி விட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி, போட்டு இத குக்கர்ல இதை விட்டு வச்சுட்டேன். கீரை வேகட்டும் அது வரைக்கும். குக்கர்ல வச்சு விசில் விட்டுக்கிறேன் பருப்பு மட்டும். இந்த பக்கம் கீரை வெந்துட்டு இருக்கு, கீரை வேகட்டும். இப்பதான் வச்சிருக்கேன், டைம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்னன்னா அடுப்புல கறியை போட்டுக்கிறேன். அடுப்புல கறி போட்டுக்கிறேன். கறிக்கு தாளிச்சுக்கலாம். கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயம், கடுகு வெடிக்கட்டும், பெருங்காயம் போட்டுக்கிறேன். ரசத்துக்கு அரைச்சி வச்சுக்கிறேன். கடுகு வெடிச்சிட்டு காய் போட்டுக்கிறேன். அதுல
காய் போட்டுக்கிறேன். காயில கொஞ்சம் சால்ட் மஞ்சப்பொடி போட்டு மூடி வைக்கிறேன், கொஞ்ச நேரம் வேகட்டும். இதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு, மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டேன், மஞ்சப்பொடி, பெருங்காய பொடி ஆல்ரெடி போட்டாச்சு. இதை ஒரு பரட்டல் பரட்டி விட்டுட்டு இது ஒரு பரட்டல் பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். இதை பார்த்து ஆட்டம் இந்த பக்கம் ரசத்துக்கும் கரைச்சி வச்சிடுறேன். இது வேகினதுக்கு அப்புறம் இதுக்குள்ள காரப்பொடி போட்டுக்கலாம். பாருங்க, ரசத்துக்கு கொஞ்சோண்டு புளி கரைச்சி விட்டுக்கிறேன். தக்காளி ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுல நல்லா தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் புளி கரைச்சி விட்டுருக்கேன். அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு உப்பு போட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், பெருங்காய பொடி, சாம்பார் பொடி தூளி போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பொடி இந்த பக்கம் வச்சிடுறேன். சிம்ல வச்சு அது பார்த்து கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கிறேன்ல. அம்மா அழகா சுவாமிக்கு எல்லாம் பூ வச்சிருந்துருக்கா. எல்லா சுவாமிக்கும் குக்கர் விசில் வந்துடுது. ஆனா கூட்டுக்கு இந்த கூட்டு கொதிச்சுட்டு இருக்கு, அந்த பக்கம் ரசமும் கொதிச்சுட்டு இருக்கு, கூட்டு வெந்துட்டு இருக்கு. நான் இதுக்கு கூட்டுக்கு அரைச்சுக்கிறேன். அதுக்கு என்ன வேணும்னா தேங்காய் நான் துருவி வச்சிருக்கேன். தேங்காய், பச்சை மிளகாய் 3, கொஞ்சம் ஜீரகம். இவ்வளவுதான் கூட்டுக்கு. இதை நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. அரைச்சிட்டு அது வெந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம். கொஞ்சோண்டு ஜீரகம் இதை போட்டு மிக்சியில போட்டு அரைச்சுக்கிறேன். கறி வதங்கிடுச்சு, அதுக்கு காரப்பொடி போட்டுக்கலாம். பாருங்க, கறி நல்லா வதங்கிடுச்சு. ஹைதராபாத்ல எல்லாம் மழை பெஞ்சுட்டு இருக்கு. அங்க எப்படி இருக்கு? சென்னையில எல்லாம் நல்ல மழை நேற்றுக்கு பெஞ்சுட்டே இருக்கு விடாம. கிளைமேட் சூப்பரா இருக்கு. காரப்பொடி போட்டேன். அங்க பருப்பும் வெந்துட்டு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். கறியும் நான் வதங்கி இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் இருந்தா போதும். கறி வெந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தா நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். பாருங்க, கறியும் வதங்கிட்டு. இந்த பக்கம் கூட்டும் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தா அந்த
பருப்பை தூக்கி போட்டுட்டு அரைச்சிட்டு இருக்கேன். அதையும் இதுல கொட்டிட்டேன்னா கூட்டு ரெடி ஆயிடும். தாளிச்சிட்டேன்னா பாருங்க, நல்லா சூப்பரா பச்சை பசேல்னு பசலைக்கீரை, பசலை இல்ல பாலக்கீரை, தமிழ்ல பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த பக்கம் ரசம் இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல, லைட்டா இப்பதான் ஆரம்பிக்கிறது. ஆகட்டும். அடுத்தது வெத்த குழம்பு, கறி ஆன உடனே வெத்த குழம்பு வச்சுட்டு அந்த பக்கம் சாதத்தை வச்சுட்டா ஆயிடும். டிஃபன் தோசை தான் இப்ப வாக்க போறேன். தோசை வாத்து கைக்கு எடுத்துன்னு போனப்போ அம்மா அழகா சுவாமிக்கு எல்லாம் பூ வச்சிருந்துருக்கா. இல்ல சுவாமிக்கும் பாருங்க, உங்க கறியும் ஆயிடுச்சு. அது கீரையும் கொதிச்சிருச்சு, ஆல்மோஸ்ட் வெந்துட்டு கீரையும். இப்ப நான் அந்த பருப்பு அந்த சைடு குக்கர்ல வெந்துட்டு அது தீம் போனோடனே பருப்பு எடுத்து போட்டுட்டு இந்த தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சி வச்சுக்கா இல்லையா, அதையும் இதுல போட்டா கூட்டு ரெடி ஆயிடும். ஒரு தாளிப்பு மட்டும் லாஸ்டா போட்டுக்கலாம். ரசமும் அந்த பக்கம் கொதிச்சிருக்கு. இப்ப நான் கறி எடுத்துட்டு வெத்த குழம்புக்கு நானு கல்சட்டி அடுப்புல போட்டுக்கிறேன். கறியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் வெத்த குழம்புக்கு கல்சட்டி போட்டிருக்கேன். இப்போ நான் இதுல அரைச்சு விட்ட கீரையும் போட போறேன். நான் அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க, அரைச்சு வச்சிருக்கேன். தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அதையும் போட்டுக்கிறேன். போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த பருப்பும் வெந்துட்டு பருப்பும் நான் எடுத்து இதுல போட்டுக்கிறேன். பாருங்க, பருப்பும் வெந்துட்டு பைத்தம் பருப்பு அதையும் நானு போட்டுக்கிறேன். இதுக்கு கூட்டு எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். பாருங்க, கீரை பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு தாப்புல கொதிக்கட்டும். இப்ப நல்லெண்ணெய் அடுப்புல எண்ணெய்க்கு வெத்த குழம்புக்கு போட்டுக்கிறேன். வானிலையில இது கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும் சேர்ந்தாப்புல. நான் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன் வெத்த குழம்புக்கு. கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் விட்டாதான் நல்லா இருக்கும் வெத்த குழம்புக்கு. ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன். நான் இந்த பக்கம் குக்கர்ல சாதமும் வச்சுடுறேன். கடுகு தாளிச்சுட்டு நான் எண்ணெய் சூடாத்துக்குள்ள இந்த பக்கம் சாதம் வச்சுடுறேன். பாருங்க, சூப்பரா கீரை கூட்டும் கொதிச்சுட்டு இருக்கு. ஒரு 2-3 நிமிஷத்துல கூட்டும் ரெடி ஆயிடும். தாளிச்சுக்கலாம். எடுத்து இந்த பக்கம் வெத்த குழம்புக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம், கடுகு வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன், வாசனை நல்லா இருக்கும். 2 துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 2. இதுலதான் வெட்ட குழம்புக்கு தாளிக்கிறது. கொஞ்சோண்டு ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோடு பெருங்காய பொடி, வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போட்டுதான் வெத்த குழம்பு வைக்க போறேன். வதங்கட்டும். சாதமும் குக்கர்ல வச்சுட்டேன். இப்ப வெட்ட குழம்பு வெங்காயம் வதங்கிட்டு இதுல ஒரு மிளகா பொடி 3 ஸ்பூன் 3 to 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இட்லி சாம்பார் பொடி, இது கொஞ்சம் காரம் கம்மியா தான் இருக்கும். இதை வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம்.
வதங்கிட்டு இதுல நான் புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கிறேன். நான் புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கிறேன் இதுல. ரெண்டு பீஸ் புளி விழுந்துருச்சு. புளிய கரைச்சு விட்டுண்டாச்சு நல்லா. நல்லா புளிய கரைச்சி விட்டுண்டாச்சு. இதுல உப்பு போட்டா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். வத்த குழம்பு இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நானு. கொதிக்கட்டும் குழம்பு, வத்த குழம்பு நல்லா. இந்த பக்கம் ரசமும் கொதிச்சுட்டு இதுல தண்ணி விட்டு விளாவிக்கலாம். பாருங்க கூட்டும் ஆயிடுச்சு. எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒன்றும் ஆயிடுச்சு. பாருங்க கூட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சுருக்கு. இந்த பக்கம் வெத்த குழம்பு வச்சிருக்கேன். இது கொதிக்கட்டும். ரசமும் தாளிச்சு இது ரெண்டுத்துக்கும் ஆயிடுச்சுன்னா அது ஒரு கொதி வரட்டும். மிளகு ஜீரக பொடி போட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அதை ஆஃப் பண்ணிடுறாங்க. தாளிச்சு கொட்டிட்டு ஆயிடுத்து. சமையல் கறியும் ஆயிடுத்து. எல்லாம் பினிஷ் ஆனோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ முடியட்டும். இதெல்லாம் பினிஷ் ஆனோடனே 5 மினிட்ஸ்ல காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க வத்த குழம்பு கொதிச்சுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல குழம்பு ரெடி ஆயிடும். காத்தால டிஃபன் தோசைக்கு கல்லு போட்டிருக்கேன். அப்புறம் சாதம் ஸ்டீம் போனோடனே நெய்வேத்தியம் வைக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சா ரசம் கறி எங்க இடத்துல சமையல் ஆயிடுச்சு. நான் இப்ப சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். ஸோ இது ஆயிடுச்சு. எங்க இடத்துல சமையல் ஆயிடுச்சு. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. பாய். தோசை வாத்து சாப்பிட்டுருவோம் நாங்க. பாய்.